ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதம் 5வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பாருங்களேன், இப்போ மற்றவங்களாம் ஒவ்வொருத்தரை குறித்து சொல்லது கேட்டதை விட இப்போ தாவீது ஆத்மாவே குறித்து பேசுகிறார். என் ஆத்மாவே ஏன் எனக்குள்ள கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ள தியங்குகிறாய். சில நேரத்தை நமக்குள்ள புலம்புவோம் தெரியுங்களா, நமக்குள்ளே பேசுவோம். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் இவ்வளோ தானா, பல காரியங்களை குறித்து நாம் யோசிக்கும் போது நம்ம சில இடத்துல பைத்தியக்காரன் பேசுறது போல் பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதே பிள்ளைல ஒருவேளை நீங்களும் உங்களுக்குள்ளே பேசி புலம்பி ஐயோ என் வாழ்க்கை இப்படி கலங்கிட்டு இருக்கீங்களா, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இங்கே தாவீது தன் ஆத்துமாக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா. ஏன் அவர் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்கிறார்னா, அதே 42 அதிகாரம் 3வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பாருங்களேன், ஒரு நெருக்கம், பயங்கரமான போராட்டம். உன் தேவன் எங்கேன்னு கேட்குறாங்க. அவர் கடந்து வந்த பாதையில் அவருக்கு கண்ணீரே உணவாயிற்றான், இரவும் பகலும். அப்போ எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் பாருங்க. 4வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. ஏன்னா நான் முன்னாடி நல்லா இருந்தேன், துதியும் கீத சத்தமாக கேட்டுச்சு, தேவாலயத்தை நான் சந்தோஷமா போயிருந்தேன். இது போலலாம் அவர் சொல்றாரு பாருங்க. முன்ன பண்டிகையெல்லாம் ஆசரிச்சுட்டு இருந்தேன், இப்போ நான் இப்படி இருக்கிறேனே கலங்கி கொண்டிருக்கிறா. அதனால தான் ஆத்மா பார்த்து கேட்குறேன், ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தீயங்குகிறாய்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில, ஒருவேளை உங்கள் ஆத்மாவில் கூட நீங்கள் பலனற்று போயிருக்கீங்களா, கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாருல, திகையாதே, கலங்காதே. ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அங்கே யோசுவாக்கு ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சொல்வார். வாசிக்க கேட்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப மோசே மரித்து போய்விட்டார். ஒரு பெரிய தலைவன், அற்புத அடையாளங்களை செய்தவர், வணங்கா கழுத்துள்ள ஜனத்தை, முரட்டாட்டமுள்ள ஜனத்தை, கீழ்ப்படியாத ஜனத்தை, 7 லட்சம் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாகலாம். தேவப்பிள்ளை இவ்வளோ பெரிய ஜனத்தை நடத்துவது கடினமான காரியம். அதே பிள்ளைகள் ஏற்கனவே வேத வல்லம் சொல்ல 25-30 லட்சம் பேருக்கு மக்கள் இருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவருடைய ஜனங்களை வழி நடத்துவது சாதாரணமான காரியம் இல்லை. மோசே மரித்து விட்டார். அப்போ தான் கலங்கி இருக்கும்போது தான் அன்னை சொல்கிற, கலங்காத. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் கலங்கி கொண்டிருக்கீங்களா, பயந்துருக்கீங்களா, சோர்ந்து போகாதீங்க. தாவீது சொல்கிறது போல, நீ தேவனை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா. தேவனை பற்றி கொள்ளுங்க, தேவ சமுதிரம் காத்திருங்க. அவர் உங்களை விடுவிப்பார், அவர்களை பாதுகாப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லா கலக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிற கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் என்று தாவீது கேட்கிற போல் ஆண்டவரே, ஒருவேளை இவர்களும் கலங்கி ஆண்டவரே கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்கன்னா எல்லா கலக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு யோசுவாவை தைரியப்படுத்தின கர்த்தர் இன்னைக்கு இவர்களையும் தைரியப்படுத்துங்கப்பா. பலம் கொண்ட திட்டமானதான் இருன்னு சொல்லி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கலக்கங்கள் மாறட்டும், எல்லா ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.